அட்டகத்தி 2012 வெளியான இந்த திரைப்படம். ரஞ்சித் வந்து முதல் திரைப்படம் இது. ரஞ்சித்துக்கு இதுதான் வந்து முதல் திரைப்படம். சராசரி கிராமத்து இளைஞனா வந்து தினேஷ் வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்தின் மூலமா நடிச்சனால அவருக்கு வந்து அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு பார்க்குற பொண்ணுங்களாம் சைட் அடிக்கிறதுக்கு போவார். எல்லாமே சொதப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்து காதலை ஜெயிச்சானா இல்லையான்னா கத்தி நல்ல கத்தி குத்திடும், அட்டகத்தி என்ன ஆகும், சொதப்பிடும். அந்த மாதிரியான கேரக்டர்ன்றதுனால அவருக்கு வந்து அட்டகத்தி அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ அந்த படத்துக்கு பேரை வந்து அட்டகத்தி வந்து தினேஷை மயம்படுத்தி வச்சதுனால அந்த அட்டகத்தின்வாங்க. வடசென்னை அப்படின்னும்போது நம்ம வேற மாதிரியான ஒரு படங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு நேர் எதிராக பதிவு செய்யப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை நம்ம வந்து சொல்லலாம். சந்தோஷ் நாராயணனுடைய முதல் திரைப்படம் இது அப்படின்றதும், நந்திதாவுக்கு இதுதான் வந்து தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் படம். அதே நேரத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு சின்ன கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ரூட்டு தலை அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் நடக்கக்கூடிய காலேஜ் பசங்க, அந்த பச்சை பாசு, மாநில கல்லூரி இதெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து செய்திகளாக பேருந்துகள் அந்த ட்ராக்கு இந்த ரூட்டு தலை அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த விஷயங்கள்லாம் அந்த திரைப்படம் வந்து வெளிப்படையாக பேசுச்சு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எல்லாம் பஸ் டேவுக்கெல்லாம் வந்துட்டு பாருங்க, முன்னாடி 2 பசங்க வந்து பைக்கில் வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பைக் வந்து கீரில் வந்து ஸ்டக்காகி நின்றுடும். மேலெல்லாம் ஓன்னு கத்தி டொபடொபட எல்லாம் சரிஞ்சு விழுவானுங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கும். ஸோ அந்த படத்தை வந்து ரொம்ப நெருக்கத்தில் பதிவு பண்ண ஒரு திரைப்படமாக இந்த படத்தை நான் பார்க்குறேன்.